தொடர்ந்து 2வது பாருங்க, ஆபிரகாம் சந்திச்சது 11ஆம் வசனத்தில் 12-11 பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எகிப்திற்கு சமீபமாய் வந்தபோது அங்கே ஆபிரகாமுக்கு தன்னுடைய உயிருக்கே ஒரு சோத்திரம் உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை அங்கே உண்டாகிறத நான் பார்க்குறோம். 12-13 பார்க்குறோம். ஆபிரகாமுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அங்கே பார்க்குறோம். உன்னை உயிரோடு வைப்பான், என்ன கொன்றுவான், என் உயிர் பிழைக்கும்படி என்ன பண்ண, நீ இந்த ஒரு பொய் சொல்லு அப்படி சொல்லி ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். 2வது கவனிங்களேன், 2வது சொல்லப்பட்டது போல ஒருவேளை தரிசனம் நிறைவேறதுக்கான சோத்திரம் நம்முடைய உயிருக்கே போராட்டங்கள் கூட உண்டாகலாம், சரீரத்துக்கு போராட்டம் உண்டாகலாம். யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். யோசேப்பு சோத்திரம் தரிசனத்தை பார்த்ததுக்கு முன்பதாக அவருடைய உயிருக்கே பயங்கரமான போராட்டங்கள், வாழ்வோனே உயிரோடு கூட இருப்பேனான்ற ஒரு சந்தேகத்தோடு கூட யோசேப்பு இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் அதன் மத்தியிலும் கூட யோசேப்பை உயிரோடு வைத்து சோதரர் எகிப்திற்கு அதிபதியாக வைத்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை விசுவாச பயணத்தில் 2வது ஒருவேளை நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் எந்த நெருக்கம் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் நம்முடைய தேவன் கைவிடாதபடி அவர் பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேகமாக நம்ம போவோம் பாருங்க. 3வது காரியம் சோதரிங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் 3வது முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். சோதரம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 13-11 ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒரு விட்டு பிரிந்தார்கள். இங்கே நம்ம மேலே பார்க்குறோம், 10ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அங்கே லோத்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதையும் நீர்வளம் பொருந்தியதாக இருக்க கண்டான். பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் ஒரு செழிப்பான ஒரு பகுதி. அந்த பகுதியை லோத்து தெரிந்தெடுத்துக்கிறாங்க. பாருங்க சோத்திரம், அங்கே என்ன நீரூற்றுள்ள ஒரு பகுதி, அங்கே சமபூமி அருகான பாருங்க, யோர்தானுக்கு அருகான சமபூமி, நீரூற்றுள்ள யோர்தானுக்கு அருகாமையில் உள்ள அந்த சமபூமியை லோத்து எடுத்துக்கிறேன் அப்படி சொல்றார். அல்லேலூயா. ஒருவேளை ஆபிரகாம் யோசிச்சிருக்கலாம், ஒருவேளை இந்த இடத்துல வச்சு தான் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறாரோ, இந்த சமபூமியில் வச்சு தான் நம்முடைய திரளாய் பெருக பண்ண போகிறாரோ அப்படி சொல்லி ஆபிரகாம் ஒருவேளை இந்த நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, இதுதான் நம்ம ஆசீர்வாதத்துக்கான ஸ்தலம் அப்படி சொல்லி நினச்சிட்டு இருந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் லோத்து இங்கே சொல்கிறாரு, இங்கே இடம் பத்தாது, நீ என்ன பண்ணிடு, கீழே போயிரு, நான் என்ன பண்ணிடுறேன், இங்கே சமபூமி முழுவதுமாக இருந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறார். இந்த ஆபிரகாம் சொல்கிறார் பாருங்க. அடுத்து ஆபிரகாம் அங்கே பாருங்க, அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போய் இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு பிரிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, ஆசீர்வாதமான ஒரு இடம், ஆசீர்வாதமாக ஆடுகளுக்கு தண்ணி கொடுக்கலாம், புல்லு நல்லா செடிகள்லாம் இருக்கும், அங்கே வாழக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஆபிரகாம் அந்த சூழ்நிலையில விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்பவும் ஆபிரகாம் சோர்ந்து போகல. என்ன திரளாய் பெருக பண்ணுவா சொன்னாரே, ஒருவேளை இங்கே வச்சு தான் திரளாய் பெருக பண்ணுவார் நான் நினைச்சேன். ஆனால் வாக்கு தத்துவம் செய்தவர் உண்மையுள்ளவர், கட்டாயமா இங்கிருந்து புறப்பட்டு போனாலும் என்னை ஆசீர்வதிப்பார்ன்ற ஒரு நம்பிக்கையோடு கூட ஆபிரகாம் தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்ட நீங்க, கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட நீங்க, ஒருவேளை சோதரன் ஒரு நல்ல பெஸ்ட்டை நீங்க விட வேண்டி இருக்கும், பெஸ்ட்டை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இது ஒருவேளை இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, இது இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும், ஒருவேளை இந்த ஊழியத்துக்கு இவர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், என் குடும்பத்துக்கு இவர் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், அல்லது இவ்வளோ பண தேவைகள் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், அல்லது இந்த வாகனம் எனக்கு இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படி சொல்லி ஒருவேளை நாம் மனுஷீகமாக நாம் எண்ணுவோம். அல்லேலூயா. சத்தத்தை விரித்து அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. இதை என்னைக்கு நீ விடுறையோ இதை காட்டிலும் கர்த்தர் நான் உன்னை ரெட்டிப்பாக ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை அனுப்ப ஆரம்பித்தார். அல்லேலூயா. எதெல்லாம் நாம் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை விட்டுட்டு போகணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்ப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உங்கள் ஊழியத்தோடு கூட உங்களுடைய குடும்பத்தோடு கூட உங்களுக்கு உதவியாக இருந்தவங்க, ஒருவேளை உங்களுக்கு ஊழியத்துக்கு ஒத்தாசையாக இருந்தவங்க, உங்களுக்கு தோள் கொடுத்தவங்க, உங்களுக்கு கை கொடுத்தவங்க ஒருவேளை உங்களை விட்டு போயிருக்கலாம். அதோடு ஊழியம் முடிஞ்சுன்னு சொல்லி நீங்கள் நினைக்க தேவையில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம் விட வேண்டியதை விட்டால் அதை காட்டில் கர்த்தர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. சமபூமி, இங்கே நல்ல தண்ணி இருக்குது, இங்கே நாம் இருந்துடலாம், அதில்லை, அதை காட்டிலும் கர்த்தர் கொண்டு போய் ஆசீர்வதிப்பார். சத்துருக்களுக்கு முன்பதாக நம்முடைய தலையை உயர்த்தி அவருடைய கண்கள் காண நம்மை உயர்த்துவார். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம்.
அல்லேலூயா. இன்னைக்கு லோத்து நினைச்சிருப்பார், இது நம்ம நல்ல இடமா இருக்கே, நம்ம இங்கே இருக்கலாம்னு சொல்லி அவன் இருந்திருக்கலாம். ஆபிரகாம் பாருங்க, வாக்குத்தத்தம் கொடுத்தவர், எப்படி ஆகிலும் பெருக செய்வார், எப்படி ஆகிலும் சந்ததியை பெருக்குவார் சொல்லி விசுவாசத்தின் பயணத்தை திரும்ப தொடர ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தத்தை விரித்து அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து இத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை நாட்கள் ஆச்சு, ஒருவேளை என் வாழ்க்கையில் இன்னும் நடக்கலையே, இன்னும் சோர்வு, இன்னும் போராட்டம், தரிசனங்கள் இன்னும் நிறைவேறலையே அப்படி சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசிச்சுக்கிட்டே வரலாம். ஆனால் ஏற்ற வேலைக்காய் கர்த்தர் காத்திருக்கிறார். ஏற்ற வேலைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு கர்த்தர் ஏற்ற வேலைக்காய் காத்திருக்கிறார். கர்த்தர் அந்த ஏற்ற நேரத்தில் அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையில் கட்டாயமாக செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வாக்கு தத்தம் கொடுத்தவர் அவர் உண்மையுள்ளவர். நம்ம மேலே ஒரு தரிசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார்னா அதை நிறைவேற்ற அவர் கவனமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையுள்ளவர் மாத்திரமல்ல, நம்ம மேலே வச்ச வாக்கு தத்தத்தை தரிசனத்தையும் அவர் நிறைவேற்றணும் அப்படின்றக்காக அவர் நம்ம மேலே கவனமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன்னா இது அவர் கொடுத்த தரிசனம், அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அவர் நிறைவேற்றணும் அப்படின்றக்காக நம்ம மேல கவனம் உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு அப்படிதான். சில நேரங்களில் ஆபிரகாம் ஆண்டவரை விட்டு தூரம் போகும்போதெல்லாம் ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தத்தின் மேல, அந்த தரிசனத்தின் மேல கவனம் உள்ளவராக இருந்து ஆபிரகாமை திரும்ப அந்த பிரசனத்துக்குள்ள கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உங்களை விட்டு பெஸ்ட்டு போயிருக்குது, பெஸ்ட் அப்படின்னு நினச்சதெல்லாம் உங்களை விட்டு போயிருக்கலாம். எதெல்லாம் நீங்கள் பெஸ்ட்டாக நினச்சிங்களோ அதெல்லாம் நீங்கள் இழந்து போயிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம், அதை காட்டில் கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தத்தை விட்டு அல்லேலூயா. வனாந்தரத்தில் வச்சு கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா அங்கே ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். செழிப்பான இடத்துல மாத்திரம் இல்லை, வனாந்தரத்தில் வச்சு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு அவர் திட்டமுள்ளவராக இருந்தால் கட்டாயமாக வனாந்தரத்தில் வச்சு ஆசீர்வதிப்பார். அவாந்திர வெளியிலே நீரூற்ற உண்டாக்க அவரால் முடியும். ஆமென், அல்லேலூயா. கட்டாயமா அவரால் முடியும். பாருங்க, இன்னைக்கு ஒருவேளை பெஸ்ட் போயிடுச்சு, என் தரிசனம் அவ்வளோதான், என் ஊழியம் அவ்வளோதான், வாக்குத்தத்தம் அவ்வளோதான், நிறைவேறாது அப்படி சொல்லி நினைக்கலாம். ஆனால் அந்த பெஸ்ட்டை விட்டுட்டு கர்த்தருக்காக விசுவாச பயணத்தை தொடர்ந்து நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த வார்த்தை முடியும் போது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டாகும். தொடர்ந்து வாசிக்கல. இந்த வசனத்தை சாரால் சொல்லும்போது ஆபிரகாமுடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு நிமிஷம் நம்ம பார்த்துட்டு இந்த வசனத்துக்கு நம்ம நேராக நம்ம வருவோம். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாருங்களேன், 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 7ஆம் வசனம் வரைக்கும் பாருங்களேன். ஆபிரகாம் தரிசனத்தை ஒருவேளை, வாக்கு தத்தத்தை ஒருவேளை மறந்திருக்கலாம், கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை ஒருவேளை மறந்திருக்கலாம். ஆனா அந்த வாக்கு தத்தத்தை திரும்ப ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன பண்றார்? ஞாபகப்படுத்துறார். எப்படி ஞாபகப்படுத்துறார் பாருங்க. பயப்படாதே, நான் உனக்கு கேடயமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருப்பேன் அப்படி சொல்றாரு. அதுக்கு